ஹலோ வெல், நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சில செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்க செஷன்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாங்க நம்ம செஷனுக்கு டேரெக்டாக போகலாம். யா, தேங்க்ஸ். வெல்லுங்க, ஓகே. Classes and objects in Python. ஓகே, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த செஷன். உங்களுக்கு தெரியும், class is a new way of creating or implementing a user-defined data type. Okay. Object is a self-sufficient subprogram with a specific functional area. Okay. So class ஒரு set of operation இருக்கும், அதை வந்து நம்ம கால் பண்ணி ஒரு ப்ரோக்ராமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸ்க்குள்ளே ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? நீங்கள் நார்மல் C++ ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணியிருந்தீங்களாலே உங்களுக்கு ஒரு கிளாஸ்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியும். சேம் ஃபங்க்ஷனாலிட்டி பட் ரெப்ரசன்டேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட், ஓகே, பைத்தான் ஸ்கிரிப்டில், ஓகேங்களா? ஸோ கிளாஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் டிக்ளேர் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ கிளாஸ் நேம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு கோலன். ஸோ இதுதான் ஒரு கிளாஸோட டிக்ளரேஷன், சரிங்களா? இதுக்கு கீழே நம்ம இந்த கிளாஸஸ்க்குள்ளே வர இன்ஸ்டெட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நம்ம கார்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, கிளாஸ் கீவேர்ட் ப்ளஸ் கிளாஸ் நேம் வந்து கார். அது கீழே ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், டெஃப் initialize predefined function. Okay, initialize function use பண்ணி, yeah, ஆமா. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம கொடுக்கறது எல்லாமே ஒவ்வொரு இதோட ஆப்ஜெக்ட், ஓகே? மாடல், இயர். ஸோ காருன்ற கிளாஸ், அந்த காருன்ற கிளாஸுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கணும், அந்த காரோட மாடல், காரோட மேனுஃபேக்சரிங் இயர், கலர், இஸ் மேனுவல், ஓகே, இஸ் ஆட்டோமேட்டிக். ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி அட்ரிபியூட்ஸ் நீங்கள் கொடுக்கறது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரியும் கிளாஸ்னால் என்ன, அந்த கிளாஸ்க்குள்ளே ஆப்ஜெக்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. Self or a default object self dot model equal to, இந்த மாடல்ன்ற வேரியபிளுக்கு எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருக்க ஆப்ஜெக்டை வந்து அசைன் பண்ணிடலாம். சிமிலர்லி செல்ஃப் டாட் இயர்னு ஒரு இப்படி கொடுத்துட்டு அந்த வேரியபிளுக்கு இயர்ன்ற ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறோம். சிமிலர்லி கலர், இந்த கலர்ன்ற வேரியபிளுக்கு கலர் மேலே இருக்க ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறோம். செல்ஃப் டாட் இஸ் ஆட்டோமேட்டிக் வேரியபிளுக்கு மேலே இருக்க இஸ் ஆட்டோமேட்டிக் அப்படின்ற ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறோம். ஸோ சிம்பிளாக ஒரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், கார்ன்ற கிளாஸ். அதுக்கு ஒரு நம்ம ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த கிளாஸை, ஸோ இதெல்லாம் பாடி ஆஃப் த கிளாஸ் என்னென்ன தேவையோ நெசசரி மென்ஷனிங்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ
மாடல் இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, மேலே ஒரு கமெண்டிங் செக்ஷன் ஆட் பண்ணுறேன். கமெண்டிங் செக்ஷனில் ஒரு நோட் கொடுத்தாங்க, கிளாஸ் யூசர் டிஃபைன் டேட்டா. ப்ரீடிஃபைன்டு கிடையாது, யூசர் டிஃபைன். நீங்களாம் ஒரு டேட்டா டைப் டிஃபைன் பண்ணி அதை உங்கள் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே யூசர் டிஃபைன்டு டேட்டா. ஓகே, டிஃபைன்டு டேட்டா டைப். ஆப்ஜெக்ட், இட் இஸ் a kind of a self-sufficient subprogram used within a class. So each and every object represents a subprogram. Model அப்படின்னா அது மாடல் பற்றி மட்டும் சொல்லுங்க, அப்படின்னா இதை பற்றி கிளாஸோட அட்ரிபியூட் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதாங்க ஒரு சிம்பிள் கிளாஸ் அண்ட் சிம்பிள் ஆப்ஜெக்ட். ஓகே, with specific functional area deployed in a class. So car அப்படின்ற class create பண்ணிட்டீங்க. Now is automatic. Yeah, it is automatic. If it is not automatic, then இது மேனுவல் காராக இருக்கும். இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த எரரும் த்ரோ பண்ணல, சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. விச் மீன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்க லைன்ஸ் ஆஃப் கோடில் எந்த ஒரு எரரும் இல்லை. இட் இஸ் பர்ஃபெக்ட். அந்த கிளாஸ் இஸ் கிரியேட்டட் பர்ஃபெக்ட்லி. ஸோ இப்போ உங்களோட கோடில் இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் கிளாஸை. ஸோ ஃப்ரம் ஃபைல் நேம் என்ன, கிளாஸ் import car தானே நீங்கள் கிரியேட் பண்ணிருக்க கிளாஸ் பேர். ஸோ import car. ஓகே, ஃப்ரம் கிளாஸ்ன்ற ஃபைலில் வந்து கார்ன்ற கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கான சின்டாக்ஸ் தான் அது. ஓகேங்களா, இங்கே கீழே நீங்கள் அந்த கிளாஸை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள், டெஸ்ட் ஈக்குவல் டு கார் தான் கிளாஸ். உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் கொடுத்து quid, model quid year 2022 வேல்யூஸ் கொடுக்குறப்ப நீங்கள் காலமோட டிக்ளேர் பண்ணணும். இதை ஒரு கமெண்ட் bronze is automatic false. அது வந்து ஒரு பூலியன் வேரியபிளாக கொடுத்துருக்கோம், அதனால இஸ் ஆட்டோமேட்டிக் வந்து ஃபால்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். ஓகே, quid அப்படின்ற ஒரு மாடலில் ஒரு கிளாஸ். இப்போ print test அந்த வேரியபிளை print பண்ணிங்கன்னா உங்கள் கிளாஸோட ஃபங்க்ஷனாலிட்டி அந்த கிளாஸில் நீங்கள் கொடுத்துருக்க டெக்ளரேஷன்ஸ் எல்லாமே print ஆகிடும். டெஸ்ட் டாட் attribute அந்த ஆப்ஜெக்ட் கொடுத்துருங்க. எந்த ஆப்ஜெக்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ print ஆகும். execute Control Alt Enter model. Similarly year
ஒரு கிளாஸ் டிக்ளரேஷனுக்குள்ளே கொடுத்துருக்க வேரியபிள் நேம்ஸ் இங்கே கலர், is automatic. எக்ஸிக்யூட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்துருக்க டெஸ்ட் அந்த வேரியபிள்குள்ளே கொடுத்துருக்க எல்லா டேட்டாவும் கீழே பிரிண்ட் ஆகும் அந்த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ். இதுதாங்க ஒரு சிம்பிள் எக்ஸிக்யூஷன். ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணி அந்த கிளாஸை வந்து உங்கள் ப்ரோக்ராம்குள்ளே கால் பண்ணி அதுக்கு அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸுக்கு டேட்டா கொடுத்து அந்த டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறதுக்கான சிம்பிள் சின்டாக்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் கோட் இதுதான். ஒரு கிளாஸுங்கிறது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப், நீங்களாம் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கொடுக்குற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் அதோட அட்ரிபியூட் அதோட இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது தான் வந்துட்டு ஒரு சிம்பிள் கிளாஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ நீங்கள் இந்த கார்ன்ற கிளாஸில் என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ everything you have called them and you have executed it. Similarly நீங்கள் எத்தனை இன்ஸ்டன்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணலாம், எத்தனை டெஸ்ட் டேட்டா வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், மெயின் எக்ஸிக்யூஷன்ஸுமே கிரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் டிஃப்ரெண்ட் காருன்னு இல்லை, நீங்கள் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு காமிச்சு பண்ணேன். ஓகே, ஸோ சிமிலர்லி நீங்கள் எவ்வளோ அட்ரிபியூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். கார் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, பெட்ரோல் வேரியண்ட்டா, டீசல் வேரியண்ட்டா, உங்களுக்கு என்னென்ன தோணுது காரோட அட்ரிபியூட்டாக எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் அங்கே வேரியபிள் என்ன நேம் மாற்றுறீங்களோ அந்த வேரியபிள் இங்கே கொடுத்தீங்கன்னா தான் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை இறந்துருவாங்க. அந்த மாடலுக்கு வந்து இஎல் ரிமூவ் பண்ணிட்டு மோடி கொடுத்தேன், பட் உங்களுக்கு மெயின் ப்ரோக்ராமில் வந்து டெஸ்ட் டாட் மாடல் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அந்த எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சு. இப்போ அது ஆஸ்பர் அதுக்கு அலைன் பண்ணதுனால எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எக்ஸெப்ஷன் வராது பாருங்கள். ஸோ நீங்கள் என்ன வேரியபிள் நேம் அங்கே கொடுத்துருக்கீங்க கிளாஸ் ப்ரோக்ராம்லையோ மெயின் ப்ரோக்ராமில் நீங்கள் பிரிண்ட் பண்ணுறப்ப சேம் வேரியபிள் நேம் தான் கொடுக்கணும். அப்போ தான் எக்ஸாக்டாக கால் ஆகும் உங்களுக்கு. சிமிலர்லி நான் இன்னொரு டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணேன். test2 கார், காப்பி பேஸ்ட், மாடல் நேம் மட்டும் மாற்றிக்கலாம். போய்ட்டு கொடுத்தோம்னா கொடுக்கலாம் ஷிஃப்ட். ஓகே, 2017 white, true, automatic காரா, yes true. boolean வேரியபிள்ங்கிறதுனால ட்ரூ ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். test2 நீங்கள் எந்த டெஸ்ட் இன்ஸ்டன்ஸ் எந்த டெஸ்ட் வேரியபிள் கொடுத்துருக்கீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே அது கொடுக்குறீங்கன்னா as per that உங்களுக்கு இயருக்கும் இஸ் ஆட்டோமேட்டிக்கும் test2ஓட நேம் கொடுத்துருக்கோம், மாடலுக்கும் கலருக்கும் டெஸ்ட் ஃபஸ்ட் 1 குவிட் வரது கொடுத்துருக்கோம். இதுதாங்க ஒரு சிம்பிள் எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு. சேம் இன்னும் நிறையா இருக்குது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில். நம்ம ஃபர்தர் செஷன்ஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வேறு என்னென்ன இன்னும் இதில் இருக்குது, வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தர் செஷன்ஸில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? Similarly, many objects can be created within a single class. Yeah, created for a single class. For a class. Anything is fine, anything you can say. Yeah. So, உங்களுக்கு அடுத்த வர செஷன்ஸ்லையும் கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.